Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து irregular periods வந்து இருக்கு. அதாவது 35 ல இருந்து 40 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா periods வந்து வந்துரும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ovulation எப்பங்கிறதே வந்து தெரியாது. எங்களுக்கு ovulation வந்து கால்குலேட் பண்ணி தாங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ovulation நடக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கறத சொல்றீங்க. சோ irregular periods இருக்கிறவங்க எந்த நாட்கள்ல வந்து சேர்ந்திருந்தா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிபிகேஷனா வந்தடையும். நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியாம வந்து இருக்காங்க. அதாவது 30 டேஸ்க்குள்ள வந்தாதான் நம்மளுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கு மேல வந்தா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. 32, 33 கூட நிறைய பேருக்கு வந்து மாதம் வந்து பீரியட்ஸ் வந்து வரும். அதாவது 32 நாளுக்கு ஒரு முறை, 33 நாட்களுக்கு ஒரு முறை, 34 நாட்களுக்கு ஒரு முறை, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதம் வந்து டிஃபரன்ஸா வந்து வரும். ஆனா ஒரு நாள் 2 நாள் தள்ளி பின்னாடி முன்னாடி வந்தாலும் கூட ஆனா அந்த 34 நாளுக்குள்ள 33 நாளுக்குள்ளேயே வந்து வந்துரும். இது இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது நார்மல் பீரியட் தான். ஓகேவா? நார்மல் பீரியட் இருக்கிறவங்க எந்த நாட்கள்ல சேர்ந்திருந்தா கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோவை கீழே வந்து நான் டேக் பண்றேன், நீங்க பாருங்க. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 35 ல இருந்து 40 டேஸ்க்குள்ள, அதாவது 35ல இருந்து 40 நாளுக்குள்ள வந்து இவங்களுக்கு வந்து பீரியட் வரும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட் வருது அப்படின்னா அது இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க சேர்ந்து இருந்தா கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். 60 ல இருந்து 70% வந்து இருக்குங்க. சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நவம்பர் மந்த் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நவம்பர் 12. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10 பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன். இதே மாதிரிதான் எல்லாருமே கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நவம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டேயா வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதி பீரியட் வருது அப்படின்னா 2ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து கிடையாது. உங்களுக்கு பீரியட்ஸ் என்னைக்கு வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் நாள். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே லைட்டா ஸ்பாட்டிங் வந்து முந்தின நாளே வந்துரும். சோ அது வந்து பீரியடா எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கு பீரியட் ஃப்ளோ எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் பீரியடான ஃபர்ஸ்ட் நாள். ஓகேவா? இப்ப 10ஆம் தேதி உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டே. 10ஆம் தேதி முதல் நாள், 11ஆம் தேதி 2வது நாள், 12ஆம் தேதி 3வது நாள், இப்படி கால்குலேட் பண்ணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி உங்களுக்கு 15வது நாள் வந்து வரும். சோ நீங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு இருக்கு 35ல இருந்து 40 நாளுக்குள்ள எனக்கு வரும் அப்படின்னா நீங்க 15வது நாள்ல இருந்து, அதாவது பீரியட்ஸ் ஆன 15வது நாள்ல இருந்து நீங்க 25வது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட 10 நாட்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்களுக்குள்ளதான் உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் 10 உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 24 தான் உங்களுக்கு 15th டே வந்து ஆரம்பிக்கும். சரியா? 15th டேவா இருக்கும். அப்ப அந்த 15th டேல இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு 25வது நாளா இருக்கும். அதாவது 15வது நாள்ல இருந்து 25வது நாள், இந்த நாட்கள்ல நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 15வது நாள்ல இருந்து 25வது நாள் உள்ளதான் உங்களுக்கு ஓவுலேஷனும் நடக்கும். சோ உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க சேர்ந்து இருக்கும் போது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு 70% இருக்கு. ஓகேவா? இப்ப 35ல இருந்து 40 நாளுக்குள்ள எனக்கு பீரியட் வருங்கிறவங்க இந்த கால்குலேஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 நாளுக்கு மேல வரும், 45 நாளுக்கு மேலதான் வரும் எனக்கு பீரியடு. நான் வந்து இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இர்ரெகுலரா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணணும். அது ரெகுலேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பீரியட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு சீட் சைக்கிளிங் கிட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருமூட்டை வளர்ச்சிக்கும், கரு நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கும், கர்ப்பப்பையில உள்ள அழுக்குகள் நீங்கிறதுக்கும்,
கட்டிகள் கழிவுகள் எல்லாமே பிசிஓடி கட்டிகளாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸாக இருந்தாலும் சரி எல்லாமே கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியே வந்து உங்கள் கர்ப்பப்பையை சுத்தமாக்கி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய சாலியா சீடும் சரி நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, நிறைய பேர் அவங்களோட ரிசல்ட்டை பாசிட்டிவ் ரிசல்ட்டை தினமுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நானுமே ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தினமுமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டே வந்து இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னால் வந்து நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் எல்லாமே கரைச்சி நானும் வந்து ஆரோக்கியமா பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை ஒரு முறையாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிசிஓடி இருந்தாலும் சரி, தைராய்டு இருந்தாலும் சரி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எது இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.